நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் செயின் சேஞ்ச் பண்ணாமே அந்த சவுண்டோடய ஓட்டுறீங்களா, இந்த சவுண்டோடய ஓட்டுறதுனால அதோட டைமிங் செயின் நம்ம மாற்றாதனால டைமிங் அட்வான்ஸ் ஆகி இந்த டைமிங் அட்வான்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த வால்வை பாருங்களேன், எட்ஜஸ்ட் வால்வ் இது. இந்த எட்ஜஸ்டோட வால்வ் பாருங்க, இந்த வால்வ் வந்து உள்ள கட் ஆகி போச்சு. இதுக்கு கட் ஆகி உள்ள கம்ப்ளீட் ஆகி போச்சு. அதாவது உள்ள கிக் பண்ணிங்கனாலும் சரி, செல்ஃப் அடிச்சிங்கனாலும் சரி, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மூவ்மெண்ட்டே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வால்வ் ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கு. நமக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுவோம். டைமிங் செயின் பேடு, இந்த ஹெட்டு, இல்லை பிஸ்டனில் ஏதோ அடி வாங்கியிருக்காருன்னு ஃபுல்லாகவே பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜிங். வால்வ் பார்த்தீங்களா, வால்வ் கட் ஆகி போச்சு. ஸ்பார்க் ஃப்ளக் பாருங்களேன், ஹெட்டு பூரா காயம். பிஸ்டனை பார்த்துருவோம். எட்ஜஸ்ட் வால்வுங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். பேடு பாருங்கள், டைமிங் செயின் பேடு. இந்த பேடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிக்குன்னு. அதே மாதிரி இந்த பேடு பாருங்களேன், இந்த பேடில் எதுவுமே இல்லை. பிஸ்டன் மேலையில் அடி வாங்கிடுச்சுங்களா, நீங்கள் பார்த்துக்கலாம். அதை விட அது இங்கே ஒரு டைமிங் செயின் டென்ஷனர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா நட்டு எந்த அளவுக்கு வெல்டு அடிச்சிருக்காங்க. எதுக்கால வெல்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டு, சிலிண்டர், டைமிங் செயின் பேடு, டென்ஷனர் தான் மாற்ற போகிறோம். இதில் மற்றபடி கிராங்கல் நல்லா தாங்க இருக்குது. இது நம்ம இன்ஜினியரிங் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது நம்ம இன்ஜினில் ஃபுல் இன்ஜினில் பிரிக்க போகிறதில்ல, இதை மட்டும் தான் செய்ய போகிறோம். ஓகே, நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.